பாம்புகள்லேயே நம்மளை பயமுறுத்துகிற பாம்பு எதுனா அது நல்ல பாம்பு தான். இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியூரில் போய் எங்கன்னா செட்டில் ஆகிட வேண்டியதா. பார்க்குறதுக்கே பயமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல பாம்புக்கு யார் நல்ல பாம்புங்கிற பேர் வச்சா? நல்ல பாம்புக்கு என்ன மாதிரியான குணநலங்கள்லாம் இருக்குது? நல்ல பாம்பை பார்த்தா என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது? இந்த நாகமணி நாகரத்னம்னு சொல்கிறாங்களே அது உண்மையா? இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம ஒன்றிய உயிரினங்களில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய கிளஸ்டர்லேருந்து ஒரு சின்ன பிரிவை எடுத்து பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே பாம்புகள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதில் இருந்து ஒரே ஒரு ஸ்பீசிஸை எடுத்து நம்ம பார்க்குறது வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. இனிமேல் அடிக்கடி இது மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நாம் நல்ல பாம்பு டீட்டெயிலுக்கு போகலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலச போகிறது நல்ல பாம்புகளை பற்றி. வாங்க. தமிழ் சினிமாவில் 10 படம் எடுத்த டேரக்டர்ஸ் இருக்காங்க, 15 படம் எடுத்த டேரக்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு படம் எடுத்தது யாருன்னா நம்ம நல்ல பாம்பாக தான் இருப்பார். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அந்த அளவுக்கு சார் நல்ல பாம்பு நடிக்காத படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் தமிழ் சினிமாவில். ரஜினிக்கு ஈக்குவலாக தமிழ் சினிமாவில் யாருங்க இருக்கா? ரஜினியை விட டாப்பாக சிவகார்த்திகேயன் போயிட்டாருன்னு இப்போ ட்வீட்லாம் வருது. அது வேற கதை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆனால் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினி பார்த்து பயப்படுறது யாருன்னா நம்ம நல்ல பாம்பை பார்த்து தான். பாம்புகளுக்கே அரசனாக இருக்கிறது இந்த நல்ல பாம்பு தான். இந்த நல்ல பாம்புக்கே அரசனாக இருக்கிறது யாருன்னா கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜநாகம். பார்க்குறதுக்கு நல்ல பாம்புடைய பெரிய அண்ணன் மாதிரி பெரிய சைஸுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 10 அடியிலேருந்து 18 அடி வரைக்கும் வளரக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பு ராஜநாகம். எதுக்கு இதுக்கு நல்ல பாம்புங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற மேட்டரை கடைசியாக சொல்கிறேன். இப்போ மற்ற மேட்டர்லாம் பார்க்கலாம். நல்ல பாம்புடைய டயட் என்னதான் இந்தியாவில் அதிகமாக பாம்பு கடியால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தோன்னா அவங்க எந்த பாம்புக்கிட்ட அதிகமாக கடி வாங்கியிருப்பாங்கன்னா நல்ல பாம்புக்கிட்ட தான் கடி வாங்கியிருப்பாங்க. அந்தளவுக்கு மனிதர்களோட கான்ஃப்ளிக்டில் அதிகமாக இருக்கிறது நல்ல பாம்பு தான். ஆனால் மனுஷங்க தான் அதுக்கு பிடிச்ச உணவான்னு பார்த்தா இல்லை. மனுஷங்க என்ன டார்ச்சர் பண்ண வரனால தான் அவங்க இப்படிலாம் பட்டுன்னு போகிறாங்க அப்படிங்கிறதா நல்ல பாம்புடைய கம்ப்ளைண்ட். அப்போ நல்ல பாம்புக்கு பிடிச்ச உணவு எது? அதோட மெனு கார்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது எதுனா எலிகள் தான். எலி அதிகமாக வேட்டையாடுறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எலி சைஸில் இருக்கிற குட்டி குட்டி மேமல்ஸ் எல்லாம் அது வேட்டையாடும். அப்புறமா பறவைகளை வேட்டையாடுறதை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம நல்ல பாம்பு சார் வந்து கொஞ்சம் முட்டைகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். அதை தாண்டி பார்த்தா பாம்புகளையும் சாப்பிட்ற பழக்கங்கிறது அவருக்கு இருக்குது. தன்னுடைய சொந்த இனத்தையே சாப்பிட்ற வழக்கமும் அவர்கிட்ட இருக்குது. அது எப்போவாது நடக்குமா? வேறு உணவே கிடைக்கல அப்படின்னா வேறு வழி இல்லை, தம்பி ஒன்றை அடித்து சாப்பிட்றோம்பா அப்படின்னு சாப்பிட்றோம். அப்படியா இதை தாண்டி அது பெருசாக எதையும் சாப்பிடாது. அப்போ பால் குடிக்காதையா? அப்போ லிட்டர் கணக்கில் பாலை ஊற்றிக்கிட்டு இருக்கான், என்னையா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நல்ல பாம்பு ஒரு ரெப்டைல். பாலை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கான என்சைம்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது பாம்புக்கு கிடையாது. அதனால் அது பாலை குடிக்காது. ஆனால் பாலை குடிக்கிற வீடியோஸ் இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் கூட பார்த்துருப்பீங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா டீஹைட்ரேஷனால். அதாவது தண்ணிங்கிற சுத்தமாக கிடைக்காம தாகத்தில் ஏதாவது ஒரு லிக்விட் கிடச்சா போதுன்னான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பாலக்குடின்னு நம்ம நீட்டும் போது வேற வழி இல்லாமல் பாலை குடிக்கும். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்ன்னு போய் சொல்ல. அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன சப்ஸ்டன்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாக்கு அதுக்குள்ளே நீட்டும். அதுவும் இல்லை அப்படின்னா ஃபோர்ஸாக பாலக்குடின்னு அதில் வாயில் போட்டு திரிக்கிறது தான் அர்த்தம். இப்படி பாலை குடிக்காதுன்னு தெரியாமல் லிட்டர் கணக்கில் புத்துக்குள்ளே பாலை ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களே, நியாயமா? சஃபகேட்டில் செத்துருங்க பாம்பு. வேட்டையில் ஜகஜால கில்லாடி நம்ம நல்ல பாம்பு கரெக்டாக குறி வச்சு வேட்டையாடும். குறி வச்சா இறை விழணும். கரெக்டு. ஒரு இறையை குறி வச்சதுன்னா கரெக்டாக அதை டார்கெட் பண்ணி சுற்றி வளைச்சி வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சிடும் நல்ல பாம்பு. அந்த வேட்டைக்கு ஏகப்பட்ட டாக்டிக்ஸை பயன்படுத்துமா நல்ல பாம்பு. ஒரு எலியை குறி வச்சிருச்சு அப்படின்னா அந்த எலி புந்துக்குள்ளே இருந்து எப்படி அந்த எலியை வெளியில் கொண்டு வர்றது, அது தப்பிச்சு போகாமல் என்ன வழிகள்லாம் செய்கிறது, எப்படி வேகமாக போகிறது, எப்படி என்னெல்லாம் பண்ணி வேட்டையாடலாங்கிறத பக்காவாக ஸ்கெட்சு போட்டு வேட்டையாடி தூக்குமா நல்ல பாம்பு. அதே மாதிரி வேட்டையாடும் போது இருக்கிற எல்லா விஷத்தையுமே ஒரே அடியாக அந்த இறை மேலே செலுத்திடாது. அந்த இறையுடைய சைஸ் என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதை கணக்கு பண்ணி அதுக்கேற்ற அளவுக்கான விஷத்தை தான் அதுக்குள்ளே செலுத்துமா. ஒரு தம்மா துண்டு எலினா ஒரு 2 சொட்டு போட்டால் போதும்னு 2 சொட்டு போட்டு மட்டையாக்கிட்டு சாப்பிட்ருமா.
எப்படி கரெக்டாக கணக்கு பார்த்து வெனமை யூஸ் பண்ணி கச்சிதமாக உணவை சாப்பிடுது நல்ல பாம்பு. அந்த வகையில் நல்ல பாம்பு ஒரு பட்ஜெட் பத்மநாபன். அது மாதிரி நைட் டைமில் தான் அதிகமாக இது வேட்டையாடும். வேட்டையாடும்போது சப்போஸ் அந்த இறை வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படின்னா, ஐயோ இறை தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படின்னு உட்காராதான். கடிபட்டுருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக அவன் சாவான்ல, அவன் எங்கே ஓடுவான் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் எங்கே அந்த இறை செத்து கிடக்கோ அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சிருமா நல்ல பாம்பு. அதனால் பாம்பு ஒரு வேளை உங்களை கடிச்சிட்டு நீங்கள் தப்பிச்சு ஓடும்போது திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு வரதுன்னா பயந்துடாதீங்க, அது உங்களை சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி நியாயம் எல்லாம் உனக்கு அந்நியமா இருக்குல்ல, அதான்டா. சும்மா காமெடிக்கு சொன்னேங்க. ஜோக் இல்லையா? ஆக்சுவலாக தன்னை விட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உணவெல்லாம் நல்ல பாம்பால் சாப்பிட முடியும். ஏன்னா அதோடைய வாயுங்கிறது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதுக்காக மனுஷங்களெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. மனுஷங்களை சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு வந்து போதிய அளவுக்கான சைஸுங்கிறது கிடையாது. அப்புறம் மனுஷங்களையும் அது கடிக்குது. இந்த மேட்டருக்கும் கடைசியாக வரேன். நல்ல பாம்பில் ஆண் நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், பெண் நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும். இந்த நல்ல பாம்பு அப்படிங்கிறத எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவாங்க? இந்த நல்ல பாம்பை இங்கிலீஷில் இந்தியன் கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் தான் இந்த இந்தியன் கோப்ரா அப்படிங்கிறது அதிகமாக தெரியுது. இந்த தென்னிந்தியாவில் தெரியக்கூடிய இந்தியன் கோப்ராவுக்கு சயின்டிஃபிக்கல் நேம் என்ன தெரியுமா? நாயா 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 நாயா. 3 வாட்டி தானே சொன்னேன். அவன் 3 வாட்டி தான் நாயா நாயா நாயா. ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? யாரை பார்த்து திட்டுறேன்னு டென்ஷன் ஆகாதீங்க, அதோட சயின்டிஃபிக்கல் நேமே அப்படி தான். இந்த நாயா 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 அப்படிங்கிற இந்த இந்தியன் கோப்ரா அப்படிங்கிறது எலோபிடே ஃபேமிலிக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எலோபிடே அப்படிங்கிறது என்ன? இந்த எலோபிடே ஃபேமிலி கீழே இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு படம் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. நீங்கள் நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னா மேஜராக அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸுங்கிறது என்னது? படம் எடுக்கிறது தான். அதே மாதிரி இந்த எலோபிடே ஃபேமிலிலையும் படம் எடுக்கக்கூடிய பாம்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எலோபிடே ஃபேமிலியில் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்புகள் இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியான பாம்புகள்லாம் கூட இருக்குது. ஆனால் அப்படி படம் எடுக்கக்கூடிய அந்த பாம்புகளில் முக்கியமான பாம்பினம் அப்படிங்கிறது கோப்ராஸ் அப்படிங்கிற பாம்பினம். இந்த கோப்ரா பாம்பினத்துக்கு கீழே தான் நல்ல பாம்பும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் அந்த நாடுகளில் தென்படக்கூடிய கோப்ராஸும் இதுக்கு கீழே தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாயா நாயா சுமத்ரானா, நாயா நாயா சிமெனெசிஸ், நாயா நாயா மண்டலெனெசிஸ், நாயா நாயா பிலிப்பெனெசிஸ், நாயா நாயா சமெரென்சிஸ்ன்னு பல நாகங்கள் இதே மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கோப்ராஸில் ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு வகையான கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்குது. இப்போ நல்ல பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா படம் எடுத்து ஆடுது, கொத்துது இல்லையா? ஆனால் ஒரு சில கோப்ராஸை பார்த்தீங்கன்னா இப்படி கொத்தாது. அதுக்கு பதிலாக எதிராளிகளுடைய கண்களை பார்த்து விஷத்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிடும். அந்த கண்ணில் அந்த விஷம் பட்டுருச்சுன்னா கண்ணு போச்சு, அவிஞ்சிருச்சு, கண்ணு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்டது இந்த கோப்ராஸ்லாம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல பாம்பு அப்படிங்கிறது கொத்தக்கூடிய தன்மை கொண்டது. இந்த கொத்தக்கூடிய தன்மை கொண்ட இந்த பாம்புக்கு ஏன் நல்ல பாம்பு அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சு? அதுக்கு ஒரு காரணங்கிறத சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, எடுத்த உடனே நல்ல பாம்பு கொத்திடாது. அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு த்ரெட் வருது, ஆபத்து வருது அப்படின்னு அது உணர்ந்துச்சு அப்படின்னா படம் எடுத்து முதல்ல எச்சரிக்கும். டே கிட்டக்க வராதா போட்டுருவேண்டா அப்படின்னு எச்சரிக்கும். அதுக்கப்புறமா ஹிஸ் நாய்ஸை உருவாக்கி சத்தத்தை எழுப்போம். நீ கிட்டக்க வந்தீங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சத்தத்தை எழுப்போம். அதையும் தாண்டி அது கிட்ட யாராவது நெருங்கும்போது ட்ரை பைட்டுங்கிற விஷத்தை வந்து செலுத்தாமல் வெறும்னே கடிக்கும். எடுத்த உடனே விஷம் செலுத்தாது, அதுக்கு பதிலாக விஷம் செலுத்தாமல் அப்படி கடிக்குமா. அப்படி கடிப்பட்ட உடனே ஐயோ பாம்பு கடிச்சிச்சு, விஷம் வந்துருச்சோ அப்படின்னு பயந்து ஓடுறதுக்கான வாய்ப்புங்கிறது எதிராளிகளுக்கு இருக்குது. அதையும் தாண்டி கடிப்பட்டதுக்கு அப்புறமாவும் அதை தாக்குறதுக்காக வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் விஷத்தையே செலுத்துமா நல்ல பாம்பு. இப்படி ஒரு 3 ஸ்டேஜில் வந்து அலர்ட்டை கொடுத்து 4வது ஃபைனல் ஸ்டேஜில் தான் பட்டுன்னு போடுறதுனால நல்ல பாம்பு பாது எடுத்தவொடனே கடிக்கல பார்த்தியா, வெரி குட் பாம்பு அப்படின்னு சொல்கிற விதமாக அதுக்கு நல்ல பாம்புங்கிற பேர் வச்சுருக்காங்க. என் மாப்பிள்ள பந்தை எப்பவும் சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். ஆனால் இது காமெடிக்காக இப்படி வச்சாங்களா இல்லை உண்மையிலேயே அதான் காரணமாக தெரியல. ஆனால் இந்த கேரக்டருங்கிறது உண்மை. எடுத்த உடனே நல்ல பாம்பு கடிச்சிடாது, அதுக்கு பதிலாக எதிர்ப்பை தான் காட்டும். அதே மாதிரி பல நேரங்களில் அந்த ட்ரை பைட்டுங்கிறத தான் கடிக்கும் நல்ல பாம்பு. ஆனால் சூழலை பொறுத்து, எந்த அளவுக்கு அது பயந்து இருக்குதுங்கிறத பொறுத்து, எந்த அளவுக்கு அது எச்சரிக்கையாக இருக்குங்கிறத பொறுத்து அந்த ட்ரை பைட்டுங்கிறதும் விஷக்கடியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைய தடவை வேறு ஏதோ ஒரு பாம்பு கூட நல்ல பாம்புன்னு நினச்சிப்போம். ஆனால் அது ஆக்சுவலாக நல்ல பாம்பாக இருக்காது. சாரப்பாம்புலாம் அந்த கேட்டகரி தான். ஆனால் சாரப்பாம்புங்கிறது இந்த நல்ல பாம்புடைய கேரக்டரை வந்து காப்பி அடித்து பயமுறுத்தி தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்கும். ஆனால் ஆக்சுவலாக அது நம்மளோட தப்பு இல்லை, சாரப்பாம்புடைய டெக்னிக்கு. நல்ல பாம்புடைய கேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணி காப்பி அடித்து பயமுறுத்தி தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்குது சாரப்பாம்பு.
நல்ல பாம்புக்கு அந்த படம் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா அதுடைய விலா எலும்புகள்ங்கிறது நல்லா வளைஞ்சு தரக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி வளைஞ்சு தரும்போது தான் அந்த படம் எடுக்கக்கூடிய அந்த ஷேப் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் சாதாரணமான நிலையில் இந்த நல்ல பாம்பை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படம் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்காது. அது ஏதாவது ஒரு த்ரெட்டை உணர்ந்தாலோ ஏதாவது ஒரு அச்சுறுத்தலில் இருக்குன்னு நினச்சாதான் அப்படி தன்னுடைய படம் எடுக்கக்கூடிய தன்மையை விரித்து காட்டும். இப்படி படம் எடுக்குது இல்லையா, இந்த படம் எடுக்கிறத அடிப்படையாக வச்சு இந்த பாம்புகளுடைய வகை அப்படிங்கிறது பிரிக்கப்படுது. தென்னிந்தியாவில் தெரியக்கூடிய நல்ல பாம்புக்கு பார்த்தீங்கன்னா அதுடைய அந்த படம் எடுக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கண் மாதிரியான அமைப்புங்கிறது இருக்கும். அதை 2த்தையும் ஒரு யூ ஷேப்புங்கிறது கனெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் வட இந்தியாவில் பார்க்கக்கூடிய இதே மாதிரியான பாம்பு வகைகளை பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஷேப் இருக்காது. ஒரே ஒரு சிங்கிள் கண் மாதிரியான அமைப்பு சர்க்குலராக இருக்கும். அதுக்குள்ளே பல இன்னர் சர்க்கிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி எந்த விதமான டிசைனும் இல்லாத பாம்பு இனங்கள் அப்படிங்கிறதும் இந்த கோப்ராஸ்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோப்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் அப்படிங்கிறது இருக்காது. கைகளே கிடையாது, ஆனால் மண்ணை குழப்பி அழகாக கோட்டை மாதிரி அழகாக புத்து கட்டுது. எப்படி இந்த புத்தெல்லாம் கட்டுது அப்படின்னு ஒரு சில பேர் புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா பாம்பு புத்தே கட்டாது. இப்போ நீ ஓனர் இல்லையா? பாம்பு புத்துன்னு பாம்பு இருக்கிற வீடுன்னு நினச்சி அதை கும்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அதுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அது எல்லாம் கரையான் புத்து. இல்லை அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்கூடாது, எங்களை மாதிரி வாழை வீட்டில் குடியிருந்துருக்கணும். லிட்டரலாக பாம்புங்கிறது ஒரு லோக்கல் கை. கஷ்டப்பட்டு கரையான்கள் புத்து கட்டி முடிச்சதுக்கப்புறமா தம்பி தள்ளி போப்பா, இனிமேல் இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கரையான்களை விரட்டி விட்டுட்டு அந்த புத்தை டேக் ஓவர் பண்ணிக்குது பாம்புகள். சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில எதுக்கு டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னா முட்டை இடுறதுக்காக டேக் ஓவர் பண்ணுது. கரெக்ட். பாம்புகளுக்கு பத்திரமா முட்டை இடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக புத்துகளை டேக் ஓவர் பண்ணி அதில் முட்டைகளை இட்டு அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு. டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. இதை பார்த்துட்டு தான் பாம்போட வீடுடாது பாம்போட புத்துடாது அப்படின்னு கும்பிடுற வழக்கங்கிறது வந்துருச்சு. சரி, பாம்புங்கிறது முட்டை போடுறதுங்கிறது ரைட்டு, எப்படி முட்டை போடும் அப்படிங்கிற மேட்டருக்கு வருவோம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நல்ல பாம்புல எல்லாமே ஆண் பாம்பு தான், பெண் பாம்புங்கிறதே கிடையாது. அப்படி ஆணாக இருக்கக்கூடிய நல்ல பாம்பு பெண்ணாக இருக்கக்கூடிய சாரப்பாம்போட ஜாயிண்ட் ஆவாப்பில் கப்பியில். அதுக்கப்புறமா சாரப்பாம்பு தான் முட்டை போடும், அதுலேருந்து நல்ல பாம்பு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது லிட்ரலாக சாரப்பாம்போட நல்ல பாம்பு இணை சேரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது தப்பு. நல்ல பாம்பில் ஆண் நல்ல பாம்பு இருக்குது, பெண் நல்ல பாம்பு அப்படிங்கிறது இருக்குது. சாரப்பாம்போட நல்ல பாம்புகள் சண்டை போடும். அது ஆண் நல்ல பாம்பாகவும் இருக்கலாம், பெண் நல்ல பாம்பாகவும் இருக்கலாம். தாங்கள் இருக்கிற இடத்துடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கான சண்டைங்கிறது இருக்கலாம், உணவுக்கான சண்டையாக இருக்கலாம், இல்லை வேட்டையாடுறதுக்கான சண்டையாக கூட இருக்கலாம். சாரப்பாம்பை சாப்பிட்றது கூட நல்ல பாம்பு அந்த மாதிரி சண்டை போட்டிருக்கலாம். அந்த சண்டையை பார்த்து அடடா அது கபின்னு தப்பாக நினச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள பூந்ததும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்து பக்கத்து வீட்டுல காப்பாத்துங்கன்னு கேட்க முடியுமா? ஆம்பளை ப்ரூவ் பண்ண வேணா ஒரு காமிக்கிட்டேன். சாரப்பாம்போட நல்ல பாம்பு இணை சேராது. அது வேற இது வேற. நல்ல பாம்பில் இருக்கக்கூடிய ஆண் நல்ல பாம்பு அப்படிங்கிறது பெண் நல்ல பாம்போட சைஸில் கொஞ்சம் பெருசு டாமினண்ட்டாக இருக்கும். பெண் நல்ல பாம்பு பார்த்திங்கன்னா சைஸில் கொஞ்சம் சின்னது சப்மிசிவாக இருக்கும். இணை சேரக்கூடிய காலகட்டம், அதாவது கபி வருது அப்படின்னா ஆண் நல்ல பாம்பு அதுக்கான சிக்னலை காட்டும். படம் எடுத்து ஆடும், வேறு மாதிரியான ஒரு இஸ்நாய்ஸை அது உருவாக்கும். பெண் பாம்பை கவர் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாப்பில். இந்த பழைய படத்துலலாம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுற மாதிரிலாம் சீன் வரும் இல்லையா, அதே மாதிரியான வேலையை தான் நம்மளோட நல்ல பாம்பு சேரும் பண்ணுவார். அவர் காட்டுற அந்த சீனை பார்த்துட்டு பெண் நல்ல பாம்பு மயங்கிருச்சு அப்படின்னா 2 பாம்புகளும் ஒன்றா இணை சேரும். சேர்ந்ததுக்கப்புறமா ஆண் நல்ல பாம்புடைய ஸ்பெர்மை தன்னுடைய வயிற்றில் சேகரித்து வச்சுக்கோ பெண் நல்ல பாம்பு. எடுத்த உடனே அது கருவுட்டுறாது. எப்போ கால சூழல் வருது, சரியான சமயம் வந்துருச்சா, முட்டை போடுறதுக்கு ஏற்ற இடம் வந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்பெர்மை பயன்படுத்தி தனக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டைகளை ஃபெர்டிலைஸ் பண்ணும் பெண் பாம்பு. அதுக்கப்புறம் சரியான இடத்த பார்த்து அந்த பெண் நல்ல பாம்புங்கிறது முட்டை போட்டுரும். அப்படி முட்டை போடும்போது 10 to 30 முட்டைகளை ஒரே சமயத்தில் போடும். முட்டை போட்டதுக்கப்புறமா பெண் நல்ல பாம்புங்கிறது அந்த முட்டையை பாதுகாக்கும். அடகாக்காது, பாதுகாக்கும். ஏன்னா அந்த முட்டைகள் தானாகவே குஞ்சு பொரித்து வெளியில் வந்துடும். அதற்கான தன்மைங்கிறது அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த முட்டைகளை வேறு ஏதாவது ஒரு விலங்குகள் வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முட்டைகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை பெண் நல்ல பாம்புகள் செய்யும். அதனால தான் முட்டை போட்டு இருக்கக்கூடிய பெண் நல்ல பாம்புகளை பார்த்தா ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படி முட்டை போடுது பார்த்தீங்களா, அந்த முட்டை பாதுகாப்பாகவும் இருக்கும், மற்றவங்க கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கும், கரெக்டாக முட்டை பொரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கரையான் புத்துகளை தேர்ந்தெடுத்து அதில் போய் முட்டை போடுதுங்க பாம்புகள். அது தெரியாமல் பாம்பு இருக்கிற வீடுகள்னு நாம் அதை நினச்சிக்கிட்டோம். பாம்பு யோசித்து பார்த்துருக்கோம், நமக்கு சேஃப்டியாக தானே இருக்குது, வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா யாரும் புத்தை உடைக்க மாட்டாங்க, முட்டையும் சேஃபாக இருக்கும், வெளியிலையும் அதுங்க வந்துடும், பிரச்சனையே கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த புத்துகளை கும்பிட்றத டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருக்கோம் பாம்புகள். அதே மாதிரி பாம்புக்கு வாசம் தெரியும், பூவோட ஸ்மெல்லை பார்த்து அது ஓடி வரும். சிவனுக்கு உகந்த பூவை போடும்போது சிவலிங்கத்துக்கு மேலே அந்த பாம்பு வந்து நிற்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாம்பால் நுகரலாம் முடியாது, எந்த பாம்பாலையும் முடியாது, நல்ல பாம்பாலையும் முடியாது. நல்ல பாம்பு நாக்கை நீட்டுது இல்லையா, அந்த நாக்கை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் உணர்ந்துக்குது நல்ல பாம்பு. தட்பவெட்ப சூழல்ல இருந்து புற சூழல் எந்த மாதிரி இருக்குங்கிற எல்லாத்தையுமே அந்த நாக்கை வச்சு தான் நல்ல பாம்பு உணர்ந்துக்குது. அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணுங்கிற முடிவு எடுக்கும். அதை விட்டுட்டு வாசத்துக்காக வருது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது தப்பு. அதே மாதிரி நல்ல பாம்பு தோல் உரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதோடைய தோலுங்கிறது இருக்க பழசாயிட்டே இருந்ததுன்னா அதோட பலம்ங்கிறது குறைஞ்சிரும், வேகமாக அதால் ஓட முடியாது. அதோடைய உடல் மேலே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால அதுக்கு நோய் தொற்று கூட ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அப்பப்போ தன்னுடைய தோலை உரிச்சிட்டு வெளியில் வந்துடும் நல்ல பாம்பு. இப்படி புது தோள்கள் உருவாகி பழைய தோலை உரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையை செஞ்சு தான் நல்ல பாம்பு ஒவ்வொரு முறையும் தோலுங்கிறத உரிக்குது. அதே மாதிரி அதோடைய மெமரிங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு இரையை வேட்டையாடுது அப்படின்னா அந்த இரை எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்தொடர்ந்து போய் வேட்டையாடக்கூடிய தன்மைங்கிறது நல்ல பாம்புக்கு இருக்குது. இப்படி நல்ல ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பாம்பை நீ ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா அது கங்கணம் வச்சுக்கிட்டு பல வருஷம் ஆனாலும் உன்னை வந்து பழி தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது உருவாச்சு. ஆத்திரம் தீர என்ன கடிச்சு பழிய தீர்த்துக்க. முதல்ல என் பிள்ளைய கொல்லு, அப்புறம் என்ன கொல்லு. அவங்கள விட்டுட்டு என்ன கொல்லு. முதல்ல என்ன கொன்னுடுமா, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடுமா. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார்? ஆனால் பாம்புங்கிறது வழக்கமாக அப்படி செய்யாது, அதற்கு அந்த மாதிரியான குணம்லாம் இல்லை. அதே மாதிரி மனிதர்களுடைய முகத்தை பக்காவாக ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுங்கிறது பாம்புக்கு கிடையாது. நல்ல பாம்பு விஷத்தை எப்படி கடத்துதுன்னா தன்னுடைய முன்னம் பற்களை வச்சு தான் கடத்துது. இதை ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேங்ஸ் அப்படிங்கிறது பழுதாயிருச்சு அப்படின்னா நல்ல பாம்பே அதை உடச்சிருமா. அதே மாதிரி இயற்கையாகவே அந்த பல் ஏதோ ஒரு வகையில் உடஞ்சிருச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக ஒரு சில வாரங்களில் இன்னொரு பல்லுங்கிறது முளைச்சிரும். அது பாம்பு குட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வளர்ந்த பாம்பாக இருந்தாலும் பல்லு உடஞ்சிருச்சுன்னா புது பல் அப்படிங்கிறது ஒரு சில வாரங்களில் அதுக்கு வந்துடும். ஏன்னா நல்ல பாம்புக்கு அதுதான் முக்கியமான ஆயுதமாக இருக்குது அப்படிங்கிறதால இயற்கையை அதுக்கு கொடுத்த வரம் இது. ஆனால் அதுவே அதுக்கு சாபமாக மாறிடுச்சு. நல்ல பாம்புங்கிறது இந்தியாவுடைய அடையாளமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் ஃபாரின் படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு காட்டுறாங்கன்னா பாம்பு ஆட்டிகளை காட்டிடுவாங்க. பாம்பு வந்து டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க, மகுடி ஹுடி அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் மகுடி சத்தத்துக்கு பாம்பு கட்டுப்படலை, ஏன்னா அதுக்கு காதுகளே கிடையாது. நீங்கள் மகுடி ஊதும் போது அவங்களுடைய மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக அப்படி ஆடுவாங்க, அதே மாதிரி தரையில் தட்டுவாங்க. இந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மூமெண்ட்டை வச்சு தான் நல்ல பாம்பு நமக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு நினச்சி படம் எடுத்து ஆடும், எச்சரிக்கை செய்யும், வந்துடாத கிட்டக்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யும். அதை பார்க்குறதுக்கு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால இந்த மகுடி சத்தத்துக்கு தான் அது ஆடுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. இந்த பாம்பாட்டிகள் ஒரு காலத்தில் நிறைய அளவுக்கு இருந்தாங்க. தெருவாக இந்த மாதிரி பாம்புகளை வந்து டான்ஸ் ஆட வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பாம்பாட்டிகளை தான் இந்தியாவுடைய அடையாளமாக அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பாம்பாட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்புக்கு பல்லை பிடிங்கிடுவாங்க. இந்த பல்லை பிடுங்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இந்த பழக்கம் தான். இந்த ஃபேங்ஸை வந்து உடச்சி விட்ருவாங்க. இப்படி உடச்சி விட்றது நல்ல பாம்புகளுக்கு பெரிய அளவுக்கான வலியை ஏற்படுத்தும். இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். நிறைய சமயத்தில் அந்த பாம்புகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல்லு பிடுங்கப்பட்டதுக்கப்புறமா அந்த பல்லுங்கிறது ஒரு சில வாரங்கள் கழித்து வளர்கிற வரைக்கும் அந்த பாம்புகளால் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஏன்னா கடிக்கிறதுக்கு பல் இல்லைல்ல, அதனால் விஷங்கிறத செலுத்த முடியாது. அதனால் அந்த பாம்புகளை வச்சு டான்ஸ் ஆட வச்சு சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க பாம்பாட்டிங்க. சினிமா ஷூட்டிங்க்கும் அதே மாதிரி தான் பாம்புகளை வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில வாரங்கள் அந்த பல்லு மறுபடியும் வளர்ந்துரும்ல, அப்போ மறுபடியும் அந்த பல்லை உடச்சி விடுவாங்க. இப்படி அந்த பல்லு வளர்றதும் அதை உடச்சி விடுறதுகளும் தொடர்ந்து அந்த பாம்புகளுக்கு செய்யப்படும். அது பெரிய அளவுக்கு டார்ச்சராக அந்த பாம்புகளுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நம்ம நல்ல பாம்பை பார்த்து பயங்கரமாக பயந்தாலும் நல்ல பாம்புங்கிறது நம்மளுடைய வழிபாட்டில் முக்கியமான ஒன்றா இருக்குது. நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா நல்ல பாம்புங்கிறது ஏதோ ஒரு வகையில் அங்கே அங்கமாக இருக்கும். சிவனுடைய கழுத்தில் இருக்கிறது நல்ல பாம்பு தான். அதே மாதிரி விஷ்ணு படுத்திருக்கிறது 5 தலை பாம்பாக காட்டப்படுது. அப்படி 5 தலையோடு இருக்கிற அந்த பாம்புங்கிறது நல்ல பாம்பாக தான் உருவகப்படுத்தப்படுது. இப்படி நல்ல பாம்பு அப்படிங்கிறது ஹிந்து மித்தாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது.
இப்படி ஹிந்து மித்தாலஜியில் மட்டும் இல்லாமல் பௌத்தத்துலேயுமே இந்த நல்ல பாம்பு குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. புத்தருடைய தலைக்கு மேலே குடை விரிச்ச மாதிரி இருக்கிறது 5 தலை பாம்பாக காட்டப்படும். அந்த 5 தலை பாம்பும் இதே நாகப்பாம்பு தான். ஸோ இந்த நல்ல பாம்பு அப்படிங்கிறது இந்தியாவில் பல மதங்களில் முக்கியமான அங்கமாக இருக்குது. இந்த வழக்கம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா நாகர்களுடைய வழிபாடுலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைப்பாங்க. நாகர்கள் அப்படிங்கிறவங்க தென்னிந்தியாவில் வாழ்ந்தவர்கள், ஆதி தமிழர்களாக அவங்க தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது. குறிப்பாக அதிகமாக இலங்கையில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதற்கான நிறைய குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. சங்ககால இலக்கியத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட புலவர்களுடைய பெயர்கள் இந்த நாகர் இனத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்புங்கிறது நமக்கு அதிலிருந்தே கிடைக்கிது. அதே மாதிரி சிங்கள அரசர்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய மகாவம்சங்கிறது விசயன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு முன்னாடியே முடிநாகர் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து இருந்தார், ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிற குறிப்பை வந்து பதிவு செய்து. இப்படி நாகர்கள் பற்றின பல குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. இந்த நாகர் இனத்தை சார்ந்தவங்க நாகம் மாதிரியான ஒரு கிரீடத்தை வந்து அவங்களுடைய தலையில் வந்து சூடியிருக்காங்க. அதனால தான் முடிநாகர் அப்படிங்கிற பேர் கூட வந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதிகமாக நாகத்தை வழிபட்டவர்களாக இருந்திருக்காங்க. அந்த வழிபாட்டு முறை தான் அதுக்கப்புறமா இப்படி பரவலாக மாறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துங்கிறத முன்வைப்பாங்க. ஏன்னா இலங்கையில் இதே மாதிரி பழங்குடியினர் மக்கள் மத்தியில் நாக வழிபாடுங்கிறது அதிகமாக இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த பழங்குடியின மக்கள்லையும் பல பழங்குடியின மக்கள் நாக வழிபாடை முக்கியமானவங்களாக கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். தமிழ்நாட்டு வழிபாட்டு முறையிலையுமே நாகம் சார்ந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ இது எல்லாமே அந்த நாகர்கள் மூலமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னொரு நாள் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி யார் இந்த நாகர்கள் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி இலங்கையில் அதிகமாக நல்ல பாம்பை சார்ந்த கலாச்சாரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு 20th செஞ்சுரியில் கூட நமக்கு குறிப்பு அப்படிங்கிறது இருக்குது. 1860 இலங்கையுடைய கவர்னராக இருந்த சர் ஜேம்ஸ் எமர்சன் டென்னட்டுங்கிறவர் இலங்கை அப்படிங்கிற ஒரு நூற்குறிப்புங்கிறத எழுதுகிறார். அந்த நூலில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்புங்கிறது கிடைக்கிது. என்னென்னா ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருக்கார், ஒரு இலங்கை தமிழருடைய வீட்டுக்கு போயிருக்கார். அவருடைய வீட்டில் 2 நல்ல பாம்புகள் வளர்க்கப்படுறத பார்க்குறாரு. அந்த பாம்புகள் அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ரொம்ப சகஜமாக பழகிறத வந்து அவர் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறார். அவங்க நல்ல பாம்பை நாய்களை வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க அப்படிங்கிற குறிப்பை வந்து தர்றார். நாய்கள் எப்படி வீட்டு காவலுக்கு பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி இவங்க நல்ல பாம்பை வந்து வீட்டு காவலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதனால் திருடர்கள் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. இதே மாதிரி இலங்கையில் பல வீடுகளில் நல்ல பாம்பை செல்லப்பிராணியாக வளர்க்குறத பார்க்க முடியுது அப்படிங்கிற குறிப்பை வந்து தரார். ஆக ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்த தமிழர்கள் நல்ல பாம்பை அவங்க வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா கூட நல்ல பாம்புங்கிற பேருங்கிறது ஏன் வந்ததுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மைங்கிறது இந்த பாம்புக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதால அதுக்கு நல்ல பாம்புங்கிற பேர் கூட வந்திருக்கலாம். இப்படி நாகம் சார்ந்த வழிபாடு இருக்குது இல்லையா, இதில் இருந்து தான் நாகத்தை பற்றின புராண கதைகள் அப்படிங்கிறது கூட அதிகமாக வந்தது. குறிப்பாக நல்ல பாம்பை பற்றின புராண கதைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவான புராண கதைகளை முக்கியமான ஒரு புராண கதைங்கிறது மகாபாரதத்தில் வருது. மகாபாரதத்தில் உளிப்பி அப்படிங்கிற ஒரு பெண் மேலே அர்ஜுனன் வந்து காதல் வயப்படுறார். அந்த பெண் யாருன்னா ஒரு நாகினி. அர்ஜுனனை கடலுக்கு அடியில் ரகசியமாக இருக்கக்கூடிய நாகர்களின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்கே போய் அவங்களுக்கு திருமணம்ங்கிறது நடக்குது. அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்குது. அந்த குழந்தை தான் அரவான். மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு பலி கொடுக்கப்பட்டது இந்த அரவான் தான். இந்த கதை எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, அக்வாமேனில் இதே கதை தான் வரும். இந்த கதையிலிருந்து நாகினி அப்படின்னு பெண் உருவம் எடுக்கக்கூடிய பெண் நல்ல பாம்புகள் இருந்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்குன்னு ரகசியமாக ஒரு உலகம் இருந்துச்சு அப்படிங்கிற கதைங்கிறது உருவாச்சுலே. இதே மாதிரி நிறைய கதைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. அந்த கதைகளில் ஒரு கதை தான் இதே மாதிரி மனிதர்களாகவும் பாம்புகளாகவும் வாழக்கூடிய நாகினிகளும் நாகர்களும் இருக்காங்க. அவங்க ரகசியமாக பல பொக்கிஷங்களை பாதுகாக்கிறாங்க. அந்த பொக்கிஷங்கள் வந்து விலை மதிப்பில்லாதது, அது எங்கே வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது உருவாச்சு. அதில் இன்னொரு முக்கியமான கதை தான் நாகரத்னம்ங்கிற நாகமணி. இந்த நாகமணிங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லானது. அது வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராது, எப்போவுமே பாசிட்டிவ் தான், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், ஏன் இரவா சக்தியை கூட அந்த நாகமணி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது பல இடங்களில் இருக்குது. அதனால் நாகமணி இருக்கக்கூடிய பாம்பு எதுன்னு தேடி தேடி வேட்டையாடுற வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாகமணிங்கிறது ஒரு சில பாம்புக்கு தான் இருக்கும். விஷத்தை கக்காமல் அப்படியே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தவம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த விஷம் வந்து அதோடைய நெத்தியில் ஒரு கல்லாக மாறிடும். அந்த கல் தான் நாகரத்னம், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பவர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மித்துங்கிறது உருவாச்சு. அதை நம்பி அந்த கல் இருக்கக்கூடிய பாம்புன்னு நினச்சி பல பாம்புகளை வேட்டையாடுற வழக்கம்லாம் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த நாகமணிங்கிறது ஒரு மித்து அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பழங்காலத்து வைத்தியர்கள்லாம் இந்த நாகமணிங்கிறது என்கிட்ட இருக்குதுன்னு அதை வச்சு தான் வைத்தியம் பார்ப்பாங்க. அதாவது பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னா அந்த நாகமணியை வச்சு வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு விஷத்தை முறிக்கிற சக்திங்கிறது அதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி ஒரு கல்லுங்கிறதே கிடையாது. அவங்க வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பாம்புடைய எலும்பாக இருக்கலாம். கருத்து போன ஒரு எலும்பை தான் அவங்க கல்லுன்னு நினச்சி பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கல்லை நாகக்கல்லுன்னு பயன்படுத்தலாம். ஆனால் நாகமணி நாகரத்னம்னு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மையான ஒன்று. சரி, ஓகே பிகி பஸ், இதுதான் நல்ல பாம்பை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நல்ல பாம்பை பற்றி நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நிறைய பேர் எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.